ப்ரோ ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னா தான் ப்ரோ ஆகும், கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா ப்ரோ ஃபர்ஸ்ட் மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா போன வாட்டி மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் லைவா ஒரு டெமோ பார்ப்போமா? அடுத்த கார்போஹைட்ரேட் வந்துச்சு, இந்த வச்சுக்கோ. செம, இந்த லிவர் கேட்ச் பிடி. பிடிச்சிட்டேன். மசில் ஒன்டான் இப்போ. பிடிச்சிட்டேன். யாரு வாங்க. அட என்னடா யாரையும் காணோம், என்னாச்சு தெரியலையே. கார்போஹைட்ரேட்ஸே வர மாட்டேந்தே. ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. நம்ம ஓனர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ண போறாரு. என்னதுல வெயிட் லாஸ் பண்றதுக்கு ப்ரோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். நம்ம ஓனர் பிடிச்ச பொண்ணுக்கு ஒல்லியா இருக்க பையனா ரொம்ப பிடிக்குமா. இந்த உடம்பு வச்சுட்டு எங்க போய் பேசுறது? அட கருமமே, என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம். இப்ப இந்த பொண்ணுக்காண்டி நான் பட்னியா கிடக்குமா? இப்படி இருந்து இப்படி மாறனா இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். கவலைப்படாத ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். வாரம் 2 எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு லிவர்? ஏதோ போகுது. அல்மாரில சேர்த்து வச்சிருந்த கிளைகோஜன் எல்லாம் எடுத்தனா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிடிச்சிட்டேன். நான் தான் வின்னு. அட இங்க எதுவும் நல்லா இல்ல கைஸ். இந்த பசி பேனை போட்டு சாவடிக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட் தான் சாப்பிடுன்னு சொல்லுது. வாய்ப்பில்ல ராஜா, நீ அந்த பசி பேயோட ரொம்ப ஸ்ட்ராங். உன்னால முடியும், எனக்கு தெரியும். மறந்துடாத, ஸ்லிம் ஆகணும். அந்த பொண்ணிட்டு போய் பேசணும். வாரம் 3 இப்போ எல்லாம் ஓகேவா? அலமாரியில இருந்த கிளைகோஜன் எல்லாம் காலி ஆகிடுச்சு. சோ we are into ketosis for fuel. அதனால மேக்ஸிமம் பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அல்ட்ரா சக்க பிளான் பக்காவா வேலை செய்யுது. இப்படியே போச்சுன்னா 6 packs கன்ஃபார்ம். என்ன ஆகுது எனக்கு? ஐயோ தலை சுத்துது. அது வேற ஒண்ணும் இல்ல, தலை சுத்தல் தான். இதுதான் போன வருமே நடக்கும். அந்த பசி பேய் என்கிட்ட சொல்லிருச்சு. நீ இத பத்தி இன்னும் ஒழுங்கா படிக்கல ப்ரோ. ஃபாஸ்டிங் டைம்ல நிறைய நீர் ஆகாரம்லாம் இருக்கணும். பட்னியா இருந்தா இரிட்டபிலிட்டி, ஆன்சைட்டி, ஸ்லீப் ப்ராப்ளம், ஹெட்டேக், லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அண்ட் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி தான் ஏற்படும் சொல்லுது. ஆல்சோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஈட்டிங் டைம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமே தவிர்த்து ரொம்ப அதிகமான கலோரி டெபிசிட் போகாம நம்ம பாடி வெயிட் தேவையான கலோரி டெபிசிட் அண்ட் புரோட்டீன் நீட்ஸ் மீட் அவுட் பண்றது ரொம்பவே அவசியம். என்னது இதுல இவ்வளவு இருக்கா? ஓ சரி நம்ம வேணா 1 வீக் படிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? வாரம் 4. ஆமா பிரைன், இன்வெஸ்டிகேஷன் பண்ணியா? என்ன நிலவரம்? ஆமா நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஓனருக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருந்தாலும் நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிருச்சான். அதனால எந்த ஃபாஸ்டிங் டயட்டும் தேவையில்ல நம்மளுக்கு. மறுபடியும் ஃபேட்டு கூடனா 3, 2, 1. இப்ப இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நம்ம பாடி எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. பாடி எப்பவுமே டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. வாட்டர் கண்டென்ட் ஃபுட்ஸ் ஃபாஸ்டிங்ல இருக்கப்போ எடுக்கணும். இப்போ உங்க பாடியை ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் ஃபுட் என்னென்னு தெரியறதுக்கும் அண்ட் மசில் லாஸ் ஆக எப்படி ஃபேட் லாஸ் டயட்ல பண்றதுன்னு தெரியறதுக்கும் ஒரு PDF என்கிட்ட இருக்கு. அது வேணும்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஏகன் டைப் பண்ணுங்க. உங்க DM நான் சென்ட் பண்றேன். ஜஸ்ட் சில் ப்ரோ.